ஐந்து கரத்துணை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையம் எங்களுக்கு வணக்கம். வென் வில் ஐ கெட் சைல்டு? எப்போ குழந்தை பிறக்கும்? கல்யாணம் ஆனவுடனே பிறக்கும் இல்லையா? சரி, கல்யாணம் ஆனவுடனே சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு வருஷத்துக்குள்ளே பிறந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தள்ளி போகுது, ஒரு 2 வருஷம் 3 வருஷம், சில பேருக்கு 10 வருஷம்லாம் தள்ளி போயிடுது. அப்போ இது எப்போ பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியுமா? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான டைம் இது தான் அப்படின்றதுக்கான ஜோதிடத்தில் ஏதாவது விதி இருக்கா, ரூல் இருக்கானா? ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது, நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம படித்து பார்த்துருக்கோம். சரி, அனுபவத்தில் நாம் ஏதாவது இதில் பண்ண முடியுமா, ஏதாவது தெரிஞ்சிக்க முடியுமா கரெக்டாக? இப்போ நிகழ்காலத்தில் நமக்கு இந்த டைமில் தான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது முடியுமா அப்படின்னா, மலை பேரும் மக்கள் பேரும் மகேசனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்வரனுக்கு தான் தெரியும், அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்றாங்க. இதை நம்ம ஜோதிடர்கள் அப்படிங்கிற முறையில் ஓரளவுக்கு ஏதோ நம்ம சிற்றறிவு கேட்டின வரைக்கும் இந்த இடம் குழந்தை பிறக்கிறதுக்கான டைம்னு கணிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கணிக்கலாம். அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கான்னா ரொம்ப சிம்பிள் ரூல். இது என்னோடய ஆய்வு. இது பார்த்திங்கனாக்கா புத்தகத்தில் படித்ததில்லை, நான் என்னோடய ப்ரெசன்ஸில் நான் பார்க்கக்கூடிய ஜாதகங்களில், குறிப்பாக இந்த கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாகி குழந்தை பிறக்காமல் இருக்காங்க இல்லையா, அந்த ஜாதகங்களில், ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த ஜாதகங்கள்லாம் ஆய்வு பண்ணும்போது எப்போ ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா, ராசியோட திரிகோணாதிபதி புத்தி நடக்கும்போது குழந்தை பிறக்குது. இப்போ ராசியோட திரிகோணாதிபதி புத்தி காலத்தில் குழந்தை பிறக்குதுன்னா ஒவ்வொரு திசையிலுமே ராசியோட திரிகோணாதிபதி புத்தி வந்துட்டு தானே இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு புதன் தசை நடக்குது அப்படின்னாக்கா, உதாரணமாக ஒரு மீன ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா குரு புத்தி, சந்திரன் புத்தி, செவ்வாய் புத்திலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் திரிகோணாதிபதி புத்தி தான். அதே மாதிரி அப்போ அந்த ராசியோட திரிகோணாதிபதி புத்தி முடிஞ்சதுன்னா மறுபடியும் அடுத்த திசையிலையும் அது ரிப்பீட் ஆகும். சரி, அப்போ இந்த ரூலை நம்ம எல்லா ஜாதகத்திலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ இதில் என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, சேம் டைமில் கணவன் மனைவி 2 பேருக்கும் ராசியோட திரிகோணாதிபதி புத்தி சந்திப்பு வேணும். அதுவும் குறிப்பாக 1 வருஷத்துக்காவது அந்த புத்தி இருக்கணும். இதுதான் ரூல், ரொம்ப சிம்பிள் ரூல். இப்போ ஒருத்தர் பார்த்திங்கனாக்கா ஆண் ஜாதகம் மீன ராசின்னு வச்சுக்கலாம். பெண் ஜாதகம் பார்த்திங்கனாக்கா ஒரு மகர ராசி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மீன ராசிக்கு திரிகோணாதிபதியெல்லாம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு திரிகோணாதிபதி, அவர் புத்திரகாரகன் இல்லையா? சரி, 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் திரிகோணாதிபதி. சரி, அடுத்தது செவ்வாய் 9ஆம் பாக்கியாதிபதி, அவரும் பார்த்திங்கன்னா திரிகோணாதிபதி. இப்போ சந்திரன், செவ்வாய், குரு, இந்த புத்தியில் தான் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த 3 புத்தி கூடையும் இந்த பெண் ஜாதகம் மகர ராசியாக வருது இல்லையா, அங்கே சனி புத்தியோ சுக்கிர புத்தியோ புதன் புத்தியோ இருக்கணும். இதுதான் இந்த ஜாதகத்தோட ரூல். இது நான் செக் பண்ண எல்லா ஜாதகத்திலையும் சரியாக இருக்குது. எப்படி எல்லாருக்குமே அது கரெக்டாக அந்த புத்தி வந்துருமா அப்படின்னா, இந்த கிரகத்தோட சேர்க்கை பெற்ற கிரகம் அந்த புத்திர பாக்கியத்தை தருது. அதாவது இந்த ராசிக்கு திரிகோணத்தில் போய் உட்கார்ந்த கிரகம் புத்திர பாக்கியத்தை தருது, ராசிக்கு திரிகோணாதிபதியோட சேர்ந்த கிரகம் புத்திர பாக்கியத்தை தருது, ராசியோட திரிகோணாதிபதியோட பார்வையை பெற்ற கிரகம் இந்த புத்திர பாக்கியத்தை தருது, ராசியோட திரிகோணாதிபதியோட சாரம் பெற்ற கிரகம் புத்திர பாக்கியத்தை தருது. இந்த 4 ரூல் பார்த்திங்கனாக்கா இது டைவர்ட் ஆகி போகும். அதாவது ராசியோட திரிகோணாதிபதியோட புத்தி நேரடியாக உங்களுக்கு நடக்கலைன்ற பட்சத்தில் திரிகோணாதிபதியோட சேர்ந்த பார்க்கப்பட்ட சாரம் பெறப்பெற்ற கிரகங்கள் குழந்தை பாக்கியத்தை தரும். அப்போ இப்போ ஒரு ராசிக்குள்ள எத்தனை கிரகங்கள் தொடர்பு பெறுதுங்கிறத பொறுத்து தான் அவங்களோட புத்திர பாக்கியங்கிறது அமையுது. அப்போ இந்த சந்திரன் தனித்து கேமத்துருவ யோகம்னு சொல்லப்படும். அப்போ இந்த தனித்து விடப்பட்ட சந்திரன் பார்த்திங்கனாக்கா கனெக்டிவிட்டியில் எந்த கிரகத்தோடையும் தொடர்பு பெறலைங்கும் போது அது சிரமத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு பாயிண்ட் அதை அப்படின்னு ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ உதாரண ஜாதகத்தோடு இதை பார்த்தா கரெக்டாக இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு ஜாதகம் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். 21/4/19
81/82 இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஜாதகம். இது ஒரு ஆண் ஜாதகம். 21/4/1982 காலையில் 8:15 பிறந்த ஜாதகம். லக்னம் வந்து ரிஷப லக்னமாக வருது, ராசி மீன ராசியாக வருது. இவருக்கு சைல்டு பர்த் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதன் திசையில் குழந்தை பிறந்திருக்கு 2011. சரி, இந்த 2011 இவருக்கு நடக்கக்கூடிய அந்த புத்தி அப்படின்னா சந்திரன் புத்தி நடக்குது. சந்திரன் வந்து ராசிக்கு திரிகோணாதிபதி ஆகிறாரு. அவர் ராசிக்கு திரிகோணாதிபதியாகவே இல்லைனாலுமே ராசியில் தான் சந்திரன் இருப்பார். அப்போ சந்திரன் புத்தியில் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உடல் காரகன் சந்திரன். சரி, சந்திர புத்தியில் இவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. ரெண்டாவது குழந்தை வந்து பார்த்திங்கனாக்கா குரு புத்தியில் பிறந்திருக்கு. குரு வந்து பார்த்திங்கனாக்கா ராசிக்கு திரிகோணாதிபதி. ரைட், 2 விஷயம் கிளியரிட்டி ஆகிடுச்சு. இவங்களோட ஒய்ஃப் ஜாதகம் அப்படின்றத அந்த பேரலில் அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா 11/12/1991 பிறந்த டைம் வந்து பார்த்திங்கனாக்கா 6:30 மணி. சரி, இவங்களுக்கு ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசியாக வருது. இவங்களுக்கு குழந்தை பிறந்த டைமில் இவங்களுக்கு நடந்துகிட்ருக்க திசை ராகு திசை நடப்பில் இருக்குது. ராகு திசையில் புத்தி அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நடக்கக்கூடிய குழந்தை பிறந்ததுக்கான புத்தி வந்து புதன் புத்தியில் குழந்தை பிறந்திருக்கு. புதன் யார் அப்படின்னா இந்த ராசிக்கு திரிகோணாதிபதி. சரி, மகர ராசிக்கு. ரைட்டு. ரெண்டாவது குழந்தை வந்து சுக்கிர புத்தியில் பிறந்திருக்கு. சுக்கிரன் யாருன்னாக்கா அவர் இந்த ராசிக்கு திரிகோணாதிபதி. இதில் என்ன வந்து திரிகோணாதிபதிங்கிறது மட்டும்தான் மேட்ச் ஆகுதா அப்படின்னா இல்லை, 2 பேருக்குமே ராசியோட திரிகோணாதிபதி ஒரே பேரலல் டைமில் 1 இயர் நடக்குது. அந்த டைம் மட்டும்தான் இவங்களுக்கு குழந்தை பேருக்கு காரணமாக இருக்குது. மற்ற நேரத்தில் இவங்களுக்கு வந்து இதே புதன் புத்தியும் சுக்கிரன் புத்தியோ இல்லது சனி புத்தியோ வரும்போது குழந்தை பிறக்குமானா பிறக்காது. ஏன்னா அங்கே பேரலாக கரெக்டாக இவங்க கணவரோட ஜாதகத்துலேயும் அந்த திரிகோணாதிபதி மீட் ஆகணும். அப்போ மீட் ஆகும்போது மட்டும்தான் இவங்களுக்கு குழந்தை பேர். அப்போ இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு வரேன். இது வரைக்கும் நான் பார்த்த ஜாதகங்களில் 99% ஜாதகங்களில் இந்த ரூல் மிஸ் ஆகவே இல்லை. என்கிட்ட இருக்கிற அத்தனை ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா ராசிக்கு திரிகோணாதிபதி புத்தி தொடர்பு இல்லாமல் ஒருவருக்கு குழந்தை பிறப்பு இல்லை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இது என்னோட ஆய்வு. அப்போ ஒரு சைல்டு பர்த்துக்காக நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், இல்லை வந்து கோயிலுக்கு போகிறோம், இல்லை வேண்டுதல் வைக்கிறோம், இல்லை மடிப்பிச்செல்லாம் சில பேர் எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்மளே வருத்திக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு பெயினாக மாறும். அப்போ அந்த டைமில் இந்த டைமில் தான் நமக்கு பிறக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அது வரைக்கும் நம்ம சைலண்ட்டாக இருந்துக்கிறது, நம்மளோட இறை வழிபாட்டை மட்டும் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருந்துக்கிறது பெட்டர். இந்த டெஸ்ட் டியூப் சென்டர்ஸில் போயிட்டு பணம் செலவு பண்ணுறது, இல்லை டெஸ்ட் டியூப் பேபி ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் மன உளைச்சல், உடல் உளைச்சல், பொருளாதாரத்தை இழந்து நிறைய சிரமத்துக்கு ஆளாகிறோம் இல்லையா? அதை எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னாக்கா இதுதான் சிறந்த வழி அப்படிங்கிறது நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு குழந்தை பேரை நம்ம எக்ஸாக்டாக இந்த டைம் டியூரேஷனில் உனக்கு பிறக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வரைக்கும் நம்ம சைலண்டில் இருந்துக்கிறது பெட்டர். காலம் நமக்கு ஒரு விஷயத்தை எப்போ அனுமதிக்குதோ அப்போ தான் அது கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம என்ன தான் பண்ணாலும் சரி, என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி, பாசிபிலிட்டிஸ்ங்கிறது ரொம்ப கம்மி. அப்போ இது தெரியாமல் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா போன வாரம் கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன். அதில் வந்து அவங்களுக்கு நான் சொன்னது 3 வருஷம் குழந்தை இல்லை, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து நான் டெஸ்ட் டியூப் பேபி ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். நான் ஏற்கனவே 2 வாட்டி செஞ்சு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, லட்சக்கணக்கில் செலவாயிடுச்சு. மறுபடியும் உடல் ரீதியான மன ரீதியான உளைச்சல். மறுபடியும் போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது ஆகிறது இல்லை, 3 வருஷம் கழித்து பண்ணிங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அதில் ஒரு சில நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, அவனுக்கு 10 வயசு ஆகிடுச்சு, இப்போ இன்னும் 3 வருஷம் விட்டால் ரொம்ப அவனுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு. அப்போ அதை நான் உறுதியாக சொன்னேன், இந்த குழந்தைங்கிறது ட்ரை பண்ணாதீங்க, கிடைக்காதுங்கிறத உறுதியாக சொன்னேன். ஏன் அப்படின்னா அதில் இன்னும் மோர் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்தது. அதையெல்லாம் நான் அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி இது வேணாம், ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் சொன்னேன். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, இது நமக்கு கிடைக்கும் கிடைக்காது, நம்ம மன ரீதியான உடல் ரீதியான பொருளாதாரத்தெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு நம்ம இது பண்ண போகிறோங்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிறது. இது ஏன் நான் அழுத்தி திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா இதனால் சொசைட்டி வந்து இன்றைக்கி ரொம்ப டேமேஜ் ஆகுது, ரொம்ப படாத பாடுபடுறாங்க, குறிப்பாக பெண்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சின்ன பையனாக இருந்தப்போலாம் லாரிக்கு பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர், 2க்கு மேலே வேணாம், கருத்தடை செய்து கொள்ளுங்கள்ன்ற விளம்பரம்லாம் நிறையா பார்த்துருப்போம்.
யாருமே கருத்தடைங்கிறது செஞ்சுக்கவே வேணாம். ஏன் அப்படின்னா இந்த பிளானட்டரி பொசிஷன் எப்போ ஜாயிண்ட் ஆகிற போது மட்டும்தான் நம்ம குழந்தை பிறக்க போகுது. மற்ற நேரங்களில் எப்போவுமே குழந்தை பிறக்காது. அப்போ கருத்தடைங்கிறது ஒன்று தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கிறத இந்த ஜோதிடங்கிறது நமக்கு சொல்லுது. ஒன்று. இன்னொன்று, இப்போ விளம்பரம் லாரிக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நாம் இருவர் நமக்கு இருவர் விளம்பரம்லாம் இல்லை. இப்போ எங்கே பார்த்தாலும் விளம்பரம் என்ன இருக்குன்னா, ஃபெர்டிலிட்டி சென்டரோட விளம்பரம் நிறையா இருக்குது. உங்களுக்கும் ஒரு குழந்தை வேண்டுமா, எங்களிடத்தில் வாருங்கள் அப்படின்ற விளம்பரம் நிறைய ஆயிடுச்சு. பொட்டி கடை மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் முன்னெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர்னால் என்னன்னே தெரியாது, கருத்தரிப்பு மையம்னா என்னன்னே தெரியாது, அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி இது ஒரு பெரிய பிஸ்னஸாக இதுக்கு தனியாக பார்த்திங்கனாக்கா ஒரு டிபார்ட்மெண்ட்டே டெவலப் ஆகி நிற்கும். அப்போ எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சந்ததிகள் நிறைய பேர் இதுக்குள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. போகிறதுக்கு முன்னாடி என்ன எப்போங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போங்க. உங்களோட பணத்தையும் உங்களோட மனசையும் உங்களோட உடலையும் போட்டு வருத்திக்காதீங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு தான் இது. என்னோடய ஆய்வு பதிவு. எந்த ஜாதகத்தில் வேணாலும் இந்த ரூலை வச்சு பார்க்கலாம். இந்த ரூலில் ஏதாவது சேஞ்ச் இருக்குது, நீ சொன்னது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.